இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 119 72 அநேகம் 1000 பொன்னும் வெள்ளி பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேதம் நமக்கு நலமாக இருக்கிறது என்பதை நாம் ஃபஸ்ட்டு விசுவாசிக்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் பொன்னை வெள்ளை காட்டிலும் ஆண்டவருடைய வேதம் விசேஷித்தமாக இருக்கிறது என்று அவர் அறிந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வேதமே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. பேதைகளையும் நம்மளை ஞானியாய் மாற்றுகிறதும் ஆண்டவருடைய வார்த்தை தான். நம்மளுடைய பாதைக்கு தீபமாக இருக்கிறதும் ஆண்டவருடைய வார்த்தை தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு வார்த்தையாக வந்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து அனுதினமும் அவர் வார்த்தையில் நம்ம நிலை கொள்ளும் பொழுது அவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மளை வெளிச்சத்தில் நடத்துகிறதா இருக்கிறது. நாம் மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை நாம் அநேகருக்கு சொல்லும் பொழுது அநேகரும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையே நமக்கு எல்லாவற்றிலும் நன்மையும் பலனையும் கொடுக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனே நமக்கு வார்த்தையாக இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசித்து இந்த நாளில் நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் அநேக அற்புதங்களை பார்க்க முடியும். ஆசீர்வாதங்களுக்குள்ளே நாம் கடந்து போக முடியும். அப்படியாய் நீங்கள் தேவ வார்த்தை விசுவாசித்து வாழும்படியாய் உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.